அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பாருங்க, தாவீது விதமாய் சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம். நீங்களும் அப்படி சொல்லுங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நீங்க ஒரு சின்ன பிரச்சனையை பார்த்தோன்னா, ஒரு சின்ன விஷயத்த பார்த்தோன்னே புலம்ப ஆரம்பிக்க கூடாது. அதை பார்த்து நீங்க பேசணும். அதெல்லாம் எனக்கு இது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய நன்மையும் அவருடைய கிருபையும் என் உயிர் இருக்கிற வரைக்கும், என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் அது என்னை தொடரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் பேசும் பொழுது அது உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய வீட்டிலே, அவருடைய வசனத்துக்குள்ள, அவருடைய வார்த்தைக்குள்ள, அவருக்குள்ள நீங்க எப்படி இருப்பீங்களாமா? நீடித்த நாட்களாய். அது எப்போ? எது வரைக்கும்? ஜீவனுள்ள நாள் வரைக்கும். ஆம்பரியமானவர்களே, ஆண்டவர் அப்படித்தான் விரும்புகிறார். நீங்கள் உங்களை நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மளை தொடர வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய வீட்டுல அவருக்குள்ள நம்ம நிலைச்சு நிக்கணும்னு சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்து நீங்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நீங்க சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இசப்பாந்த நல்ல நிலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி ஆண்டவரே, எங்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உங்கள் நன்மையும் உங்களுடைய கிருபையும் எங்களை பின்தொடர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்கிற உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள காலமெல்லாம் சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபமடுகிறோம். சாமி ஆண்டவரே, எல்லா இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள காலமெல்லாம், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உங்க நன்மையும் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய ஜனங்களை சூழ்ந்திருப்பதாக, பின்தொடர்வதாக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. வேற எதுவும் பின்தொடரக்கூடாது. உங்க நன்மையும் கிருபையும் மட்டும்தான் ஆண்டவரே உங்க பிள்ளைகளை பின்தொடரணும். நீங்க அப்படியே செய்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திர தகப்பனே. கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க தகப்பனே உம்முடைய ஜனங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. வேறு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்கள் ஜீவனுள்ள காலமெல்லாம், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவருடைய நன்மையும் ஆண்டவருடைய கிருபையும் உங்களை பின்தொடரும். நீங்கள் அவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பீர்கள். God bless you.